ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா வந்து விதுரன். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். செகண்ட் கொஸ்டின், நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை அப்படின்னாவே வந்து அதோட அடிவரையறை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. 9 to 12 தான் அதன் அடிவரையறை. 8 தொகையிலேயே முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னாலும் நற்றிணை அப்படிம்பாங்க. நம்ம கேள்வி என்ன, நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து பாருங்க, டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார். இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்துன்னா கம்ப ராமாயணம். நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார். இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்துன்னா கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம் வந்து இதன் ஆசிரியர் வந்து கம்பர். இவரை கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேள்வி அமைச்சிருக்கு. சடையப்ப வள்ளல். இது வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க கம்ப ராமாயணத்தை. நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார். இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து கம்ப ராமாயணம். அடுத்த கேள்வி பாருங்க, புலனழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் வந்து கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40 இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு வந்தோன்னா சங்க இலக்கியங்கள் வரும். சங்க இலக்கியங்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படிம்பாங்க. அது வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து அறநூல்கள் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. அறநூல்கள் ஃபுல்லாகவே வந்து வெண்பாக்களால் ஆனது தான் வந்து அறநூல்கள். இதே வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் வந்துன்னா ஆசிரியப்பாவால் ஆனது. 8 தொகை 10 பாட்டு இது எல்லாமே ஆசிரியப்பாவால் ஆனது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நமக்கு இதில் கேள்வி வந்துன்னா பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. புறநானூறு மட்டும்தான் வந்து இதில் பொருந்தாதது. ஏன்னா அது வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று தான் வந்து புறநானூறு. அதனால இது வந்து 14 மேற்கணக்கு நூல். மற்ற எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து பாருங்க, அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்பிறையை போன்றதான் வந்து அறிவுடையார் நட்பு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னு தான் கேள்வி. அது வந்துன்னா வளர்பிறையை போன்றது. அடுத்து வந்து நமக்கு குறள்லேருந்து அமைஞ்சிருக்கு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அப்படியே அந்த குறளை அப்படியே 2 கேள்வியாக அமைச்சிட்டாங்க. பொறாமை உடையவரிடம் செல்வம் வந்து நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் வந்து உயர்வு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, இழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துபவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் வந்து உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது வந்து தீங்கு தராத சொற்களை வந்து பேசுதல். நமக்கு இதெல்லாம் வந்துன்னா திருக்குறள்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுவும் புக் பேக்லேருந்து இந்த கேள்வியெல்லாம் அமைஞ்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாய்மை எனப்படுவது வந்துன்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை. கம்ப ராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் வந்துன்னா சுந்தர காண்டம் அப்படிம்பாங்க. கம்ப ராமாயணமே வந்து 6 காண்டங்களை உடையது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை கொண்டது. அதில் 6 காண்டத்தில் வந்து மணிமுடியாக விளங்கும் காண்டம் வந்துன்னா சுந்தர காண்டம் அப்படிங்கிறாங்க. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். பெருஞ்சித்திரனாரை தான் குறிப்பிட்ட சிறப்பு பெயராக பாவலரேறு அப்படிம்பாங்க. பெருஞ்சித்தினார் கேள்விகள் வந்து அடிக்கடி இடம்பெறும். நூறாசிரியம், கொய்யாக்கனி இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. பள்ளி பறவைகள். ஸோ நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவருக்கு வந்து பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்ங்கிற இதழ்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் வந்துன்னா சிங்கம் அப்படிங்கிறாங்க. மடங்கள் அப்படின்னா வந்து சிங்கம். இதே எண்கு அப்படின்னா வந்து கரடி வரும். உழுவை அப்படின்னா வந்து புலி வரும். நம்ம கேள்வி, மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். அகநானூற்றில் கடைசி 100 பாடல்களை அடங்கிய பகுதி வந்து நித்திலக்கோவை. அகநானூறு அப்படின்னா 3 பகுதிகளை கொண்டது. களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 120 வந்து என்னன்னா களிற்று யானை நிறை இருக்கும். அடுத்து வந்து 180 பாடல்கள் வந்து என்ன மணிமடை பவளம் இருக்கும். லாஸ்ட் 100 பாடல்கள் தான் வந்து நித்திலக்கோவை வந்து வரும். நம்ம கேள்வி வந்து கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி தான் நித்திலக்கோவை. அகநானூருக்கு வந்து சிறப்பு பெயர் இருக்கு, நெடுந்தொகை அப்படின்னு. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து அகநானூறு. கேள்வி, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை.
குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பூரிக்கோ அப்படிங்கிறாங்க. இதன் அடிவரையறை வந்து 4 to 8 தான் வந்து குறுந்தொகையின் அடிவரையறை. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பூரிக்கோ. புலவர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, குறுந்தொகை. உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து எதுன்னா திருக்குறள். திருக்குறள்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். இது வந்து ஒரு அறநூல்னு சொல்லலாம். இது வெண்பாக்களால் வந்து ஆனது. உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து இதெல்லாம் வந்து இதற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன பொருந்தாதது வந்து எதுனா ஆசாரக்கோவை தான். ஏழாதி ஆசாரக்கோவை, திரிகடகம், சிறுபஞ்சமூலம் எல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஆனால் அதையும் மீறி வந்தேன்னா இதில் ஒரு ஒற்றுமை வந்து ஏசிடிக்கு இருக்குது. இதெல்லாம் மருந்து சம்பந்தமான நூல்கள். ஏழாதி, திரிகடகம், சிறுபஞ்சமூலம் அந்த 3 வந்துன்னா மருந்து சம்பந்தமான நூல்கள். எப்படி வந்துன்னா அந்த மருந்து எப்படி உடல் நோயை போக்குதோ அதில் உள்ள கருத்துக்கள் வந்து உள்ள நோயை போக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஏழாதி, திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம்னா மருந்து நூல்கள். ஆசாரக்கோவை வந்து அதுலேருந்து தனிப்பட்டது. ஸோ நமக்கு பொருந்தாதது எது அப்படின்னா ஆசாரக்கோவை. திரைக்கவி திலகம் என சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா மருதகாசி. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் வந்து மருதகாசி. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அப்படின்னா வந்து சதகம் அப்படின்னா வந்து 100 பாடல்களை கொண்ட நூலை குறிப்பதான் சதகம். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா வந்து யாருன்னா ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர்னா ராமலிங்க அடிகள் தான் புதுநெறி கண்ட புலவர். தைரியநாத அப்படின்னா வீரமா முனிவர். காந்திய கவிஞர் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் தான். வசனடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா வந்து பரிதிமார் கலைஞர். அது ரொம்ப முக்கியம். புதுநெறி கண்ட புலவர் வந்து யாருன்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதனா வீரமா முனிவர். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவே சாமிநாத ஐயரின் வந்து ஆசிரியர். உவேசா வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதே கடிகை முத்துப்புலவர் வந்து என்னன்னா சீராபுராணத்தை எழுதிய உமரு புலவரின் ஆசிரியர் தான் கடிகை முத்துப்புலவர். அதையும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. உமரு புலவரின் ஆசிரியர் வந்து கடிகை முத்துப்புலவர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை அப்படின்னா மலை அப்படின்னாவே மலையும் மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி நில ஊர்கள் தான் வரும். ஆற்காடு பனையபுரம்னா காடும் சார்ந்த இடம் அப்படின்னா முல்லை நில ஊர்கள் வந்துடும். ஆத்தூர் கடம்பூர் ஊர்னா மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை இதெல்லாம் வந்து நெய்தல் நில ஊர்களில் வந்துடும். ஸோ சிறுமலை பூம்பாறை வந்து குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை வந்து நெய்தல் நில ஊர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து ஔவையார் அவர்களுடைய தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அப்படின்னா ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இது யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் அவர்கள் தான். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இது யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் தான். ஜி.யு. போப் தான் வந்துன்னா ஆங்கிலத்தில் வந்து திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவாசகத்தை அப்படின்னு நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருங்கிற கேள்வி அடிக்கடி இடம்பெறும். ஜி.யு. போப். எந்த ஆண்டுனா 1886. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இது யார் அப்படின்னா ஜி.யு. போப். இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் வந்து சீர அரங்கநாதன். இந்திய நூலகத் தந்தை வந்து சீர அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர், நூலகத்தின் தந்தை இப்படிலாம் பலதரமாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்துன்னா குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார். வள்ளலார் தான் வந்து ராமலிங்க அடிகள் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஸோ நம்ம கேள்வி என்ன, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் வந்து மருதூரில் வந்து பிறந்திருப்பாங்க. வடலூரில் வந்து சத்திய தர்மசாலையை வந்து நிறுவியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.